இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சென்னை விமான நிலையத்தின் கையாளும் திறன் குறைந்து காணப்படுவதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கிடைக்கப்பட்ட தரவுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்தில் 2 விமான ஓடுபாதைகள் இருந்தும் ஒரே ஓடுபாதையில் மட்டுமே விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானம் கையாளும் திறன் குறைந்து காணப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் சராசரியாக 350 விமானங்கள் தினமும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இதே அளவுள்ள மும்பை விமான நிலையத்தில் நாள்தோறும் 1000 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தின் கையாளும் திறன் மற்றும் விரிவாக்கம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தரவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. 1350 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சென்னை விமான நிலையத்தில் விமான ஓடுபாதைகள், விமான நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகள் 1171 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளன. இங்கு பயணிகள் பயன்படுத்தும் விமான முனையம் 178 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தின் பிரதான ஓடுபாதை 3661 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும் கொண்டதாகும். இரண்டாவது ஓடுபாதை 2890 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும் கொண்டதாகும். கடந்த ஆண்டில் உள்நாட்டு முனையத்திற்கு 1,51,83,000 பயணிகள் வந்து சென்றதும், சர்வதேச முனையத்திற்கு 56,92,000 பயணிகள் வந்து சென்றதும் தெரிய வந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தின் கையாளும் திறனை பொறுத்தவரை உள்நாட்டு விமான சேவை சராசரியாக 72%, வெளிநாட்டு விமான சேவை சராசரியாக 23%, சரக்கு விமான சேவை 5.6% இருந்தது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை 282 உள்நாட்டு விமானங்கள், 90 வெளிநாட்டு விமானங்கள், 22 சரக்கு விமானங்கள் என மொத்தமாக 394 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. 2 ஓடுபாதைகளையும் சரிவர பயன்படுத்தினாலே மும்பை விமான நிலையம் போல் தினந்தோறும் 1000 விமானங்கள் வரை இயக்க முடியும் என்கிற நிலையில் அதை 4 விமான பாதைகளாக விரிவாக்கம் செய்வதற்கும் திட்டங்கள் உள்ளது தெரிய வந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தை சுற்றி காலியாக உள்ள 1545 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி அதை விரிவாக்கம் செய்து 4 ஓடுபாதைகள் அமைக்கப்படலாம் என்றும் தெரிகிறது. நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகளை மாநில அரசே மேற்கொள்ள வேண்டும் என மத்திய விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பரந்தூர் விமான நிலையம் சென்னை நகரில் இருந்து 71 கிலோமீட்டர் தொலைவில் அமைய உள்ள நிலையில் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் இருப்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. இப்போ பரந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பரந்தூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அது மக்கள் போய் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த அந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் ஒரு மெட்ரோ கனெக்டிவிட்டி கொடுக்குன்னா கூட ஒரு 11,000 கோடி இருக்கும். ஏற்கனவே நம்ம ரொம்ப நிதி நெருக்கடியில் இருக்கிறதுனால தமிழக அரசாங்கம் அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் செகண்ட் தாட் வச்சுட்டு இமீடியட்டாக இப்போ இந்த சென்னை ஏர்போர்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி, இல்லைன்னா இருக்கிற ரன்வேக்கு வந்து அடிஷ்னல் டெர்மினல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா அதையே முழு பயன்பாட்டு கொண்டாந்தனா 1000 ஃப்ளைட் ஈஸியாக சென்னையில் வந்து நம்ம ரன் பண்ண முடியும். 10க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை அழித்து பரந்தூர் விமான நிலையத்தை உருவாக்குவதற்கு பதில் சென்னை விமான நிலைய விரிவாக்க திட்டத்தில் கவனம் செலுத்தினால் விமான நிலையத்தின் திறனை அதிகரிக்க முடியும் என சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் ந. பாலவெற்றிவேல். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.